ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பார்த்துட்டு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 நாளா ரத்த வெள்ளமா போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தான் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு. நம்ம இந்த நேரத்துல கவனிக்க வேண்டிய சில முக்கியமான 4 பங்குகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிங்களா, நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு நீங்க சப்போர்ட்டே கொடுக்க மாட்டீங்க. நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகும் போது 0.88% பாசிட்டிவ்ல போயிருக்கு. அதாவது 25,013.15 புள்ளிகள்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 0.72% வரைக்கும் கெயின் ஆகி 81,634.81 புள்ளிகள்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றம் 1.07% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. 51,021 புள்ளிகள்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நிஃப்டி பேங்க். நிஃப்டி ஐடி 0.74% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் தான் ஒரு நல்ல அதிரடியான ஏற்றத்தை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. 2.44% வரைக்கும் கெயின் ஆகி 55,439.89 புள்ளிகள்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1லேருந்து அக்டோபர் 7 வரைக்கும் இது வரைக்கும் மந்த் டில் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா -39,012.98 கோடிக்கு ஷேர்ஸை விற்றுருக்காங்க. எஃப்ஐ விற்றாலும் நாங்கள் வாங்கிட்டே இருப்போம்னு காட்டியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா டிஐ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 39,673.71 கோடிக்கு ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டவுன்லயே போயிட்டு இருக்காது. ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நம்ம மார்க்கெட்ல நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு செக்டாரல் பர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் செக்டார்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இந்தியா ஸ்டாக்கு இன்னைக்கு ஒரு 7% மேல ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்ததா ஃபுட் அண்ட் பிவரேஜும் 2.56% வரைக்கும் ஒரு நல்ல கெயின். மேனுஃபேக்சரிங் செக்டரும் பார்த்தீங்கன்னா 2.91% வரைக்கும் ஒரு நல்ல கெயினை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எல்லா செக்டாருமே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கும் இந்த மார்க்கெட் ஏறுமான்னு கேட்டிங்களா, இல்லை 2 நாளைக்கு மார்க்கெட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா இந்த நேரத்துல நம்ம வாங்கக்கூடிய ஒரு 4 ஸ்டாக்கை பத்தி பார்க்கலாம். இதுதான் இந்த நேரத்துல நம்ம இந்த 4 ஸ்டாக்கை வாங்கினோம்னா நமக்கு ஒரு 10லேருந்து 20% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுல முதலாவதா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு ஒரு 2% வரைக்கும் கெயில கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வால்யூம்ல ஒரு 87 லட்சத்து வரைக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கு கடந்த 3 மாசத்துல 13% வரைக்கும் டவுன்ல போயிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பை இப்போ கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்ல நம்ம இந்த நேரத்துல புதுசா வாங்குறவங்க வாங்குனீங்கன்னா ஒரு 10லேருந்து 12% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம இந்த ஸ்டாக்குக்கு ஒரு 37 அனலிஸ்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 38% பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டாக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கு கடந்த ஒரு மாசத்துல 10% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல 10% அப்பர் சர்க்கியூட்ல போயிருக்கு. 188 வரைக்கும் ஹை போச்சு. இப்போ ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 149.63ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் ஒரு 10% அப்பர் சர்க்கியூட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால சொல்றேன்னா இன்னைக்கு வால்யூம்ல ஒரு 7 கோடி வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 10% கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல வாங்கிட்டு ஒரு 10லேருந்து 12% ரிட்டர்ன் வந்தோடனே செல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டாக்கு ரைட்ஸ் லிமிடெட்.
இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாசத்துல 14% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு ரேட்டிங் வந்து 25% வந்து பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸும் வந்து நல்லா இருக்கு. அதனால இந்த ஸ்டாக் எல்லாமே இந்த 4 ஸ்டாக்குமே என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம பை பண்ணோம்னா ஒரு 10லேருந்து 20% வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட். இந்த ஸ்டாக்கு கடந்த 6 மாசத்துல 17% மேல கீழே டவுன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு நிப்டி பேங்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1.07% வரைக்கும் கெயின் ஆனதுனால இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு க்ளோஸ் ஆகும்போது 2.80% வரைக்கும் ஒரு நல்ல கெயினை வந்து கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து 1 கோடிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்குக்கு மணி கண்ட்ரோலில் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 57% வந்து பை பண்ணலான்னு ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. அதனால இந்த 4 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. நான் வந்து இந்த 4 ஸ்டாக்குமே இறங்க இறங்க வந்து ஆவரேஜ் பண்ணுவேன். வாங்கிட்டு ஏற ஏற வந்து விற்பேன். அப்படிதான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். நீங்க எப்படி வந்து ட்ரேட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருமே டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. என்னோட ஓன் அனலைஸ் பண்ணி நான் எடுத்த வந்து ஸ்டாக்கு. அதனால நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எதனாலனா நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் வந்து கிடையாது. அதனால நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.